கொடுங்க. சரி, ஒரு நிமிஷம். சிவகாமி கொடுங்கம்மா. பேசணுமா? பேசு. ஹலோ, சொல்லுங்க மேடம். தாத்தா, நீங்க ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னால ஏதோ அங்கிள் கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்கல்ல? ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் தாத்தா அங்கிள் பேரே சொல்லிட்டு இருக்காரு. தாத்தா, அங்கிள் கிட்ட ஏதாவது சொல்லணுமா? இல்லனா அங்கிளை பத்தி ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க. ஓ தாத்தா, தாத்தா எனக்கு ஒண்ணுமே புரியல தாத்தா. விஸ்வா, என்னாச்சு விஸ்வா? என்னாச்சுடா? தாத்தா, பேசிட்டீங்களா? அண்ணி, ஆமா அண்ணி. ஆனா தாத்தா சந்திரசேகர்னு அங்கிள் பேரை சொல்றாரு. ஆனா ஏன்னு தான் புரியல. தாத்தா, என்ன சொல்றீங்க? கொஞ்சம் முழுசா சொல்லுங்க தாத்தா. சொல்லுங்க விஸ்வா, தாத்தா ஏதோ சொல்ல வராரு. ஆனா அந்த வார்த்தைய கம்ப்ளீட்டா பினிஷ் பண்ண மாட்டேங்கிறாரு. அண்ணி, தாத்தா டயர்ட் ஆயிட்டாருன்னா அப்புறம் எதுவுமே சொல்லாம போயிடுவாரு. ஆமாண்டா. நாம அதுக்குள்ள எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உடனே போய் ஸ்டோர் ரூம்ல அந்த ஒயிட் போர்டு மார்க்கர் எடுத்துட்டு வாங்க. சரிடா. தாத்தா, தாத்தா, தாத்தா என்ன பாருங்க தாத்தா. தாத்தா, நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க தாத்தா. இப்ப அண்ணி போர்டு எடுத்துட்டு வந்ததும் நான் சந்திரசேகர் அங்கிளை பத்தி சில விஷயங்களை எழுதி காட்டுறேன். நீங்க ஒருவேளை சொல்ல வந்த விஷயம் அதுதானா, நான் எழுதி முடிச்சதும் நீங்க கண்ணை பிளிங்க் பண்ணுங்க போதும். நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஓகேவா தாத்தா? சூப்பர் தாத்தா. அண்ணி, நீங்க போய் அந்த போர்டு எடுத்துட்டு வாங்க. இது ஒரு நிமிஷம். விஸ்வா, அப்ப சந்திரசேகர் சார பத்தி தான் சொல்ல வராருன்னு தெரியுது. ஆனா அவர் என்ன சொல்ல வராருன்னு தான் தெரியலப்பா. எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது? விஸ்வா, நம்ம சந்திரசேகர் சார் பத்தின விஷயம் எதையாவது ரேண்டமா எழுதிடு. தாத்தா எதுக்கு ரியாக்ட் பண்றாருன்னு பாத்துட்டு அப்புறம் அதுல இருந்து நம்ம எழுதிக்கலாம். நானும் அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன். தாத்தா, நான் எழுதுறது நீங்க நினைக்கிற விஷயத்துக்கு எப்போ க்ளோஸா வருதோ அப்ப நீங்க கண்ணை சிமிட்டி எனக்கு சிக்னல் கொடுங்க. என்ன சொல்ல போறான் இந்த ஆளு? எல்லாரும் இப்படி பாக்குறாங்க. தாத்தா, அங்கிளுக்கு ஏதாவது பர்சனல் ப்ராப்ளம் இருக்கா? அத பத்தி சொல்ல வரீங்களா? எனிதிங்? தாத்தா, அவருக்கு இந்த பிசினஸ்ல ஏதாவது எனிமீஸ் அந்த மாதிரி ஏதாவது சொல்ல வரீங்களா? அப்பா,
ஏதாவது சொல்லுங்கப்பா. என்ன விஸ்வா, எல்லாத்துக்கும் அப்பா அமைதியாவே இருக்காரு. அப்பா என்னப்பா உங்க மனசுல என்ன இருக்கு சொல்லுங்க. தாத்தா, சந்திரசேகர் அங்கிளோட ஏதாவது ஃபேமிலி மேட்டர்ஸ் அந்த மாதிரி? போஸ்ட் ஆபீஸ் இருக்கிற ரோட்லயே இவ்வளவு தண்ணி நிக்குதுன்னா ஒருவேளை போஸ்ட் ஆபீஸ்க்குள்ள தண்ணி போய் லெட்டர் ஏதாவது டேமேஜ் ஆயிருக்குமோ? கடவுளே, அன்பரசி வீட்டுல லெட்டர் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா. எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதா? ஜானகி பாட்டிக்கு ஏதாவது பிரச்சனையா தாத்தா? நல்லா பாருங்க. தாத்தா, சிவகாமி ஆண்டியா? தாத்தா, அனன்யா பத்தி ஏதாவது சொல்ல வரீங்களா? அவங்க வீட்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி? என்ன விஸ்வா இது? இது எதுக்குமே அப்பா ரியாக்ட் பண்ணாம அமைதியா இருக்காரே. அங்கிள் ஃபேமிலியை பத்தி தான் தாத்தா ஏதோ சொல்ல நினைக்கிறாரு. ஆனா அது என்னன்னு தான் கண்டுபிடிக்க முடியலையே. தாத்தா நல்லா இருக்கும்போது அங்கிள் கிட்ட பேச நினைச்சாரு. சோ என்னவா இருக்கும்? தாத்தா, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது அங்கிள் கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அக்கா வர்றதுக்குள்ள ஏதாவது பண்ணி இந்த கிழவனை ஆஃப் பண்ணணுமே. சொல்லுங்க சார். சார், எங்க வீட்டுக்கு ஒரு லெட்டர் வரணும். அது இன்னும் வரல சார். அது ஏன்னு தெரியல. இங்கதான் புயல் மழைன்னு சென்னையே மிதந்துட்டு இருக்கே சார். எங்களாலையும் ஒன்னும் பண்ண முடியல. அதுவும் வெளியூர்ல இருந்து இங்க வர வேண்டிய வண்டி எதுவும் வரல. 1-2 நாள்ல ரோடு எல்லாம் சரியானதும் வந்துரும் சார். நீங்க போங்க சார். இல்ல சார், அந்த லெட்டர் சென்னையில லோக்கல்ல போஸ்ட் பண்ணதுதான். சென்னையில போஸ்ட் பண்ணதா? ஆமா சார். எந்த ஏரியால சார்? இங்கதான் சார், வலசரவாக்கம் போஸ்ட் ஆபீஸ்ல. அப்படியா? ஆமா சார். உங்க அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 4 ராதா அவென்யூ, 2nd ஸ்ட்ரீட், வலசரவாக்கம் சார். இந்த அட்ரஸ் எங்கேயோ சமீபத்துல கேட்ட மாதிரி இருக்கே. என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்ல, அந்த லெட்டர் இங்கதான் போஸ்ட் பண்ணிருக்கீங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அத போஸ்ட் பண்ணதே நான் தான் சார். என்ன சார் சொல்றீங்க? சார், தப்பா எடுத்துக்காதீங்க. அது கொஞ்சம் பர்சனல் மேட்டர். அந்த லெட்டர் வராது, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு சார். இப்போ அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியணும் சார்.
சரி இருங்க, உங்க ஏரியா போஸ்ட்மேன் கிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறேன். சரி சரி. அன்பரசி, என்னம்மா வாசலுக்கும் வீட்டுக்கும் நடந்துட்டே இருக்க? போஸ்ட்மேன் இன்னுமா வரல? இப்பதான் பாட்டி சார் ஃபோன் பண்ணாரு. நம்ம ஏரியா போஸ்ட்மேன் லெட்டர் டெலிவரி ஆயிடுச்சுன்னு சொன்னதா சொன்னாரு. ஒருவேளை பதட்டத்துல கொடுத்துட்டேன்னு சொல்லிருப்பாரோ என்னமோ. பாவம், இத்தனை வருஷமா அப்பா இல்லாத ஏக்கமோ பாசமோ அந்த லெட்டரை இவ எதிர்பார்க்கறதுலயே தெரியுது. மழை பெய்யறதுனால வரத்துக்கு டிலே ஆகலாம். எப்படியும் வந்துடும். நீ உள்ள வா. சரிம்மா, எனக்கு புரியுது. நீ இங்க இருந்தே பாரு. ரோட்டுக்கெல்லாம் போகாத. அங்கெல்லாம் தண்ணியே கிடக்கு. உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுது. சரி பாட்டி. ம். வந்தோம். என்ன விஸ்வா, அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? அங்கிள், தாத்தா திடீர்னு உங்க பேரை சொல்லி ஏதேதோ சொல்றதுக்கு ட்ரை பண்றாரு. நானும் உங்க ரிலேட்டடா நிறைய விஷயத்தை எழுதி அவர்கிட்ட கேட்டு பார்த்தேன். ஆனா நோ யூஸ். சரி, அதான் நீங்க வந்து கேட்டா மேபி அவருக்கு ஏதாவது ஸ்ட்ரைக் ஆகும் தான் உங்களை வர சொன்னேன். இவங்களுக்கே தெரியக்கூடாதுன்னு நினைச்சா இவன் மாப்பிள்ளை வேற போன் பண்ணி வர வச்சுட்டானே. அம்மா, நாம மொத்தமா மாட்ட போறோம். தப்பான நேரத்துல சரியா வந்து சிக்கிக்கிட்டோம். என்ன சார், என் பேரு எதுக்கு சொன்னீங்க? என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? எதை பத்தி சார்? எனக்கு உங்களோட கனெக்டடா எந்த விஷயமும் இருக்கிற மாதிரி தோணலையே சார். ஏதாவது சொல்லுங்கப்பா. அதான் சந்திரசேகர் சாரே வந்து உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. அப்ப நீங்க அப்பத்துல இருந்து இந்த ஒரு வார்த்தையை தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அந்த சந்திரசேகர் சார் தான் உங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்பா, அவர் பேரை மட்டும் விட்டுட்டு வேற ஏதாவது எங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்கப்பா. அங்கிள், தாத்தா உங்க ஃபேமிலி விஷயத்தை பத்தி தான் ஏதோ சொல்ல வராரு. ஆனா அதுதான் என்னன்னே புரியல. ஃபேமிலி விஷயமா? என் ஃபேமிலி விஷயம் இவருக்கு என்ன தெரியும்? ஒரே குழப்பமா இருக்க. அம்மா, கிழவன் குடும்பம் வரைக்கும் சொல்லிட்டான். இப்ப காண ஆரம்பிச்சாலே இவர் கஸ்தூரின்னு புடிச்சு பாரு. ஏதாவது பண்ணுமா? அங்கிள், நான் இப்படி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஒருவேளை தாத்தா உங்க ஃபர்ஸ்ட் வைஃப் இல்ல உங்க டாக்டரை பத்தி ஏதாவது சொல்ல வராரோ? அவங்கள பத்தி சாருக்கு எப்படி தெரியும்?
அந்த மாதிரி அபசகுணம் எல்லாம் நடக்கும் தான் பூஜை பண்றதுக்கு முன்னாடி பத்திரிக்கை எடுத்து தொலைக்காதன்னு அவ்வளவு தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். ஐயோ அம்மா, கேட்டியாடி நீ? இப்ப பார்த்தல, பத்திரிக்கை நெருப்புல பட்டு எரிஞ்சு போச்சு. எனக்கு தெரியல இனிமே என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு. சிவகாமி, இங்க பாரு, அந்த கேடுகட்டவ பண்ண வேலைக்கு நீ நம்ம பொண்ண திட்டிட்டு இருக்க. கல்யாண பத்திரிக்கை வந்துருச்சுன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்த பொண்ண சங்கடப்படுத்தணும்னு அவ இப்படி பண்ணிருக்கா. மா, அவளுக்கு எதிர நம்ம என்ன பண்ணாலும் திரும்ப திரும்ப நம்ம தலையில தான் வந்து விடியுது. அந்த பத்மாவை அதை இதன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இப்பதான் பத்திரிக்கை அடிக்கிற அளவுக்கு வந்திருக்கோம். இதை எப்படியாவது கல்யாணத்துல கொண்டு போய் முடிச்சிடணும்னு வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு நான் தவிக்கிறேன். அனன்யா அவ கல்யாணம் முடியற வரைக்கும் அவளை பழி வாங்குறேன்னு எந்த சிக்கலும் இழுத்து விடாம இருந்தா போதும். இத பாரு அனன்யா, நான் சொல்றத கேளு. தயவு செஞ்சு அமைதியா இரு. சரி சரி, இப்ப நீ பாடம் எடுக்காம கொஞ்சம் அமைதியா இரு. அம்மாடி, நீ எதுக்குடா உம்முன்னு உட்கார்ந்திருக்க? அந்த அன்பரசி விஸ்வா அவளுக்கு கிடைக்கலன்ற பொறாமையில இப்படி பண்ணிருக்கா. இங்க பாரு அனன்யா, இது ஒண்ணு சாமி குத்தெல்லாம் இல்லடா. உன்னோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நல்லபடியா நடக்கும். நீ கவலைப்படாம இரு. பாட்டி, நீங்க சொல்றது எல்லாமே நடக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ எனக்கு இப்படி பண்ணதுக்கு நான் ஆல்ரெடி அவளுக்கு ஒண்ணு பண்ணிட்டேன். அப்படியா? செல்லம், என்னடா பண்ண? அவங்க அப்பாவோட லெட்டரை அவ ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கால, அது அவ கைக்கு கிடைக்க போறதே கிடையாது பாட்டி. என்ன சொல்ற? தெளிவா சொல்லு. சந்திரா, அம்மா, அன்பரசிக்கு இப்ப ஏதோ சமாதானம் சொல்லி வீட்டுல தங்க வச்சிட்டோம். ஆனா இவங்க திரும்ப திரும்ப அவளுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருந்தா அவ நம்ம கிட்ட சொல்லாம கூட வீட்டை விட்டு போனாலும் போயிடுவா. எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் அன்பரசி நம்மளை விட்டு போக மாட்டாமா. அதே சமயத்துல இவங்க அவளுக்கு தொந்தரவு கொடுக்காத மாதிரி ஏதாவது பண்ணணுமா? பத்மா தான் போன் பண்றாங்க. பேசுங்கம்மா. சொல்லுங்க பத்மா. ஹலோ மேடம், நல்லா இருக்கீங்களா? இருக்கோம். நாம நினைக்கிறது நடக்கல, நடக்கிறது எதுவும் சந்தோஷத்தை கொடுக்கல. நல்லது நடக்குங்கிற நம்பிக்கையில அப்படியே இருக்கும். சொல்லுங்க பத்மா, என்ன விஷயம்? கல்யாணத்துக்கு வேற நாள் நெருங்கிட்டே இருக்கு. இன்னும் எந்த வேலையையும் ஆரம்பிக்காம இருக்கும். நீங்க பெரியவங்க, எதை எதை எப்படி எப்படி செய்யணும்னு நீங்க எடுத்து சொல்வீங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருக்கீங்களே மேடம். நீங்களும் சாரும் சங்கடத்துல இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நீங்க முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தலன்னா அப்புறம் அது கல்யாணமாவே இருக்காது. தயவு செஞ்சு எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லா வேலையையும் கொஞ்சம் முன்ன நின்னு பாருங்க மேடம். ஆக்சுவலா இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. இன்னைக்கே நாங்க போய் கல்யாணத்துக்கான ஜவுளி எல்லாம் எடுத்துட்டு வந்துடலான்னு இருக்கோம். ஆக்சுவலா சார் இங்க வந்தாரு. நான் அவர்கிட்டயே இந்த விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அவர்கிட்ட சொல்லணுங்கிறதையே நான் மறந்துட்டேன் மேடம்.
இன்னைக்கு சிவகாமியையும் அனன்யாவையும் கூட்டிட்டு நீங்களும் சாரும் ஜவுளி எடுக்க வரணும் மேடம். ஆ சரி பத்மா, கண்டிப்பா வரோம். சந்தோஷம் மேடம். சரி, நீங்க உடனே அவங்களுக்கு இதை சொல்லிடுங்க. வச்சிடுறேன் மேடம். தேங்க்யூ. சரி பத்மா. எப்படி இருக்கும்? தேடட்டும். ஏய், என்னம்மா இவ? ஏய், இங்கெல்லாம் லெட்டர் எடுத்துட்டு வரவே இல்ல. அனன்யா ப்ளீஸ் அனன்யா, அந்த லெட்டர் எனக்கு வேணும் அனன்யா. அது மட்டும் கிடைக்கலன்னா அப்பா, எங்க அப்பா அச்சோ, பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கே அன்பரசி. இதுக்காகவே சொல்லலான்னு தோணுதுதான். ஆனா நீ என்ன எவ்வளவுலாம் டார்ச்சர் பண்ணிருக்க, எவ்வளவு அவமானப்படுத்திருக்க. நீ எத்தனை வாட்டி எங்க அப்பா கிட்ட, ஏன் அப்பா கிட்ட, அவர்கிட்ட மாட்டி விட்டு உன்கிட்ட போயும் உன்கிட்ட எல்லாம் நான் சாரி கேட்டிருக்கேன்ல. உனக்கு நான் தரலாம் தான் நினைக்கிறேன். ஆனா நீ பண்ணதெல்லாம் நினைச்சு பாக்கும்போது தரக்கூடாதுன்னு தோணுதே. சரி, அப்படி தரணும்னா நீ ஒண்ணு பண்றியா? அனன்யா, இந்தா என் காலை தொட்டு கும்பிட்டு என்ன மன்னிச்சிரு அனன்யா. இது வரைக்கும் நான் பண்ணதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்து சாரி அப்படின்னு சொல்லி காலை நல்லா தொட்டு கும்பிடு. அதுக்கப்புறம் நான் சொல்றேன், வந்து விழுவா. ஏய், லெட்டர் வேணுமா வேணாமா? லெட்டர் வேணும்னா மன்னிப்பு கேளு. ஏய், அந்த டைப் சார்ஜர்லாம் எங்க கிட்ட இல்ல, போய் நீ கடையில வாங்கிக்கோ. முதல்ல நீ கிளம்பி தொலை. உன்னால பாரு, தேவையில்லாம எங்களுக்கு கெட்ட பேர் வருது. தயவு செஞ்சு சொல்ல அனன்யா, அந்த லெட்டர் எங்க அனன்யா? இந்த லெட்டர் மட்டும் இல்லடி, இனி உங்க அப்பா எழுதுற எந்த லெட்டரும் கைக்கு கிடைக்க விடாம பண்றது தாண்டி என் வேலை. அன்பரசி வேற ஏதோ கேட்கதான் இங்க வந்திருக்கா. ஆனா இவங்க நம்ம கிட்ட மறைக்கிறாங்க. அன்பரசி எதுக்கு இப்படி கத்திட்டு ஓடி வருது? அக்கா, என்ன அன்பரசி? நல்ல வேலை நீங்க கொட்டுறதுக்குள்ள நான் ஓடி வந்துட்டேன். என்னாச்சுமா? எதுக்கு இப்படி ஓடி வர? அந்த டஸ்ட்பின்ல எங்க அப்பா எழுதின லெட்டர் இருக்குக்கா. உங்க அப்பா எழுதின லெட்டரா? என்ன அன்பரசி சொல்ற? ஆமாக்கா, இது கிச்சன்ல இருந்த டஸ்ட்பின் தானே? ஆமா. எங்க அப்பா லெட்டர் எனக்கு கிடைக்க கூடாதுன்னு அந்த அனன்யா லெட்டரை வாங்கி கிழிச்சு டஸ்ட்பின் குள்ள போட்டிருக்கா. அட பாவமே.
வர வர இந்த அனன்யாவுக்கு ஏன் இப்படி புத்தி போகுதுன்னே தெரியல. இதுல பாரு அன்பரசி, எங்க அப்பா எனக்கு ஆசாசியா எழுதின லெட்டர். நான் பொக்கிஷமா வச்சுக்க நினைக்கிறத இப்படி குப்பையில போட்டிருக்கா. சாரிப்பா, நான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும். அந்த அடங்கா பிடாரி அனன்யா கிழிச்சு போட்டதுக்கு நீ என்ன அன்பு பண்ணுவ? எங்க அப்பா இந்த லெட்டரை என்ன நம்பி அனுப்பியிருக்காரு மஞ்சு. இந்த வீட்ல அவங்கெல்லாம் எனக்கு எதிரா இருக்காங்கன்னு தெரிஞ்சும் நான் ஜாக்கிரதையா இல்லாம போயிட்டேன்ல. இப்படி கிழிச்சிருக்கா பாவி. இத கிழிச்சதுலயே அவ உன் மேல எவ்வளவு கோவமா இருக்கான்னு தெரியுது. நான் உன்னை இதுக்கப்புறம் அந்த அது நினைக்கிறேன். ஏய், அதெடு. இதான் அன்பு. மிஸ், உங்க அப்பா மிஸ் பண்றேன்னு சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். அப்பா, ச்சே, இப்படி போராடுற மாதிரி வச்சுட்டாலே இது சேர்க்கறது சாமானியப்பட்ட வேலை இல்ல அன்பு. இதை எப்படியும் ஒண்ணு சேர்த்து நான் படிக்காம விட மாட்டேன் மஞ்சு. அங்க பத்மா குடும்பத்தோட கிளம்பிட்டாங்களாம். நம்மளையும் நல்ல நேரத்துல புறப்பட சொன்னாங்க. அதான் உங்களை கூப்பிட்டேன். பொண்ணு கல்யாணத்துக்கு துணி எடுக்க போறோம். கொஞ்சமாவது முகத்துல சிரிப்பு இருக்கான்னு பாரு. அப்படியே உம்மன்னு நிக்கிறாரு. வாமா. அம்மா, அன்பரசி எங்க? அதானே, என்னடா இன்னும் கேக்கலையேன்னு பார்த்தேன். மாப்ள, நம்ம எல்லாரும் குடும்பமா போறோம்.
அவ எதுக்கு இடைஞ்சலா? மங்கா அவளும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தான். சந்திரா, அன்பரசியும் கூட வந்தா அவளுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாம். இத பாருங்க, நீங்க என்ன வேணும்னே பண்ணிட்டு இருக்கீங்களா? கல்யாண நேரத்துல அவளால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நானே பயந்துகிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அவளையும் கூட கூட்டிட்டு வரலான்னு சொல்றீங்க. அப்படி அவளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னா நீங்க காசு கொடுத்து தனியா அனுப்புங்க. ஏய், என்ன அம்மா எதிர்த்து பேசிட்டு இருக்க? மாப்ள, இப்ப சிவகாமி என்ன தப்பா சொல்லிட்டான்னு அவளை மிரட்டுறீங்க? பூனைய மடியில கட்டிக்கிட்டு சகுனம் பாக்குற மாதிரி அவளை எதுக்கு இப்ப கூட கூட்டிட்டு போனோம்? அத்த, அன்பரசிய பத்தி பேசுற உரிமை உங்க யாருக்குமே இல்லன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். திரும்ப திரும்ப அவளை பத்தி பேசி உங்க மரியாதையை நீங்க கெடுத்துக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். சரி, இப்ப அவ வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி கிடந்து குதிக்கிறீங்க? அம்மா, எதுக்கு இப்ப தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? ஏய், அவ வந்தா வந்துட்டு போட்டும், விடு. அம்மா, நான் போய் அன்பரசியை கூட்டிட்டு வரேம்மா. சரிப்பா. விவஸ்தை. என்னத்த சொல்ல? ஏண்டி, நானே அவளை எப்படி துரத்தலான்னு பாத்துட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அவ வரட்டும்னு சொல்ற? மா, எதிரிய எப்பவுமே தூரமா வச்சிருக்கிறத விட பக்கத்திலே வச்சுக்கிட்டு நேரம் வரும்போது காலி பண்ணணுமா? என்னத்த காலி பண்றது? அவ வரட்டும். துணி கடையில அவளுக்கு இருக்கு பாரு. என்ன பாட்டி? ஆமாண்டா செல்லம். அங்க எல்லாரும் முன்னாடி வச்சு அவளை நம்ம அசிங்கப்படுத்துவோம். இன்னும் வரலையே. வருவாங்க பத்மா. வாங்க வாங்க. வாங்க. நல்லா இருக்கீங்களா? விடு. நாம அவளை படுத்துற பாட்டுல எங்க ஏண்டா வந்தோன்னு அவ நொந்து போயிடுவா. சந்தோஷமா நீ போய் துணி எடு. அவளை அம்மா பாத்துப்பாங்க. அம்மா, அந்த வீட்ல பத்மாவை தவிர மத்த எல்லாரையுமே அந்த அன்பரசி கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. இந்த கல்யாணத்தை நிறுத்த எல்லாரும் கூட்டு சேர்ந்துகிட்டு ஏதாவது சதி வேலை பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்துட கூடாதுமா. ஏய், நம்ம தான் அந்த வீட்லயே நமக்காக ஒரு ஆளை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம்ல. இவளுங்க திட்டத்தெல்லாம் அவளே ஒண்ணு இல்லாம ஆக்கிடுவா. நீ பயப்படாத சிவகாமி. செல்லம்,
என்னதான் விஸ்வா அவளையே நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் நீ அவர் பக்கம் நெருங்கி போய் உன் பக்கம் அவரை இழுக்கணும்டா. எல்லாத்தையும் நாங்களே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல, நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். புரியுது பாட்டி. விஸ்வா சார் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். மேடம் உள்ள போலாமா? மேடம், நீங்க கேட்ட மாதிரி பார்டர் பெருசா வச்சிருக்கு மேடம். இது ஓகேவா பாருங்க. இல்ல எனக்கு பிடிக்கல, வேற காமிங்க. ஓகே மேடம். அந்த படம் உனக்கு நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாரு. மேடம் இது பாருங்க. நம்ம கிட்ட விஸ்வாவை விட்டு விலகி இருக்கிற மாதிரி பேசிட்டு இங்க வந்து வெக்கமே இல்லாம உரசிட்டு நிக்கிறா. என்ன ஜென்மமோ. இது நல்லா இருக்கு. வேற புடவை பிடிச்சிருக்கான்னு பாரு. எனக்கு வேற ஏதாவது டிசைன் டிசைனா காட்டுங்க. இந்த கலர் ஓகேவா? அதோ அந்த புடவை காட்டுங்க, மேல இருக்க அந்த புடவை. இல்லனா அந்த புடவை. மேடம் உங்களுக்கு எந்த மாதிரி saree வேணும்னு சொன்னீங்கன்னா அந்த மாதிரி saree நான் எடுத்து கொடுக்குறேன் மேடம். அதுவா? காமிக்கிறேன். இது இந்த இந்த மாதிரி இருந்தா எனக்கு ஓகே. மேடம் மேடம் இது துடைக்கிற துணி மேடம். சாரி, இது துணியோட துணியா இருந்ததுனால சாரின்னு நினைச்சிட்டேன். ஷோ. நீங்க லேட்டஸ்ட் டிசைன் எதுவா இருந்தாலும் புதுசா இருக்கிறது பியூர் சில்கா காமிங்க. காமிக்கிறேன் மேடம். பாவம் அத்தையே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. அந்த சாரியை ட்ரை பண்ண நல்லா இருக்கும். என்ன சன்பரசி ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? சரிதான், பஞ்சும் நெருப்பும் பத்திக்கும் போல இருக்கே. பாட்டி நீங்க இப்படி வந்து பாக்குறீங்களா? சரி, ஏதாவது எடு. விஸ்வா, நான் புடவை செலக்ட் பண்ண சொன்னேன்ல, பண்ணிட்டீங்களா? தோ அங்க பாரு. இந்த புடவை உனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். விஸ்வா, அது ஒயிட் கலர் சாரி விஸ்வா. ஆமா, இது பாரு உனக்கு நல்லா புருஷனை இருக்கு. இழந்தவங்க கட்டுறது. கல்யாணம் நடக்கும்னு கனவுல இருக்கிற நீயும் தாராளமா கட்டிக்கலாம். ரெண்டு பேரும் ஒட்டி உரசுறீங்கல்ல, இப்ப என்ன பண்றேன்னு பாருங்க. அதோ அத காட்டுங்க. யார்கிட்ட இருந்து போனு? மா, நம்ம ஆபீஸ் ஸ்டாஃப் தான்மா. இன்னைக்கு ஒரு முக்கியமான கிளைண்ட் மீட்டிங் இருந்தது, அதை ரிமைண்ட் பண்ணதாமா கால் பண்ணாரு. நான் போயிட்டு வந்துட்டுமா? இல்ல சந்திரா, இவ்வளவு தூரம் வந்துட்டு பாதியில போக கூடாது. அது அவ்வளவு இம்பார்ட்டண்டா இல்லன்னா அவரே முடிக்க சொல்ல வேண்டியதானே. அட சார் இங்கதான் இருக்காரு. பத்மா, ஜென்ஸ் எல்லாம் இங்க நின்னுகிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? உன் புருஷன் கிட்ட சொல்லி ஜென்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் அவங்களெல்லாம் ட்ரெஸ் எடுத்துக்க சொல்லு. நம்ம இங்க பாத்துக்கலாம். ஆமா ஆமா, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன்? என்னங்க? என்ன பத்மா? நாங்க எங்க புடவெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு வரோம். நீங்க ஜென்ஸ் செக்ஷனுக்கு போய் விஸ்வாக்கு உங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. சந்திரசேகர் சாரியும் கூட்டிட்டு போங்க. சரி பத்மா. விஸ்வா வா. சார் வாங்க சார், நாம போய் நமக்கு எடுத்துட்டு வந்துடலாம். வாங்க. சரி, போயிட்டு வாப்பா. யோ பாத்து போக மாட்டேன், கண்ணை எங்கே வச்சிருக்க? வா விஸ்வா, வாங்க சார். இதுவா மேடம்? அதான் இத பாரு. அவர் எங்க போனாரு? இப்ப வரைக்கும் என்னால ப்ரொபோஸ் பண்ணவே முடியல. இப்ப பண்ண போறேன்.
இந்த மொகரக்கட்டைக்கு 25,000த்துல புடவை கேக்குதா? ஏய், இது வரைக்கும் நீ ஒரு 300 ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கிருப்பியாடி? மங்கா, இதுக்கு மேல பேசுன அதுக்கப்புறம் உனக்கு மரியாதை இருக்காது, பாத்துக்க. அத்தை, இத பாருங்க. எதுக்கு இப்ப நீங்க அம்மாவை திட்டுறீங்க? இப்ப அவங்க என்ன தப்பா சொல்லிட்டாங்கன்னு திட்டுறீங்க? சொல்லுங்க. கல்யாண பொண்ணு அனன்யா, அவளுக்கு என்ன புடவை வாங்கல? இந்த பொண்ணுக்கு அப்படி என்ன அவசரம்? அதுவும் இவ்ளோ காஸ்ட்லியா? சிவகாமி, தேவையில்லாம பேசாத. அன்பரசிக்கு நான் வாங்கி கொடுக்கறேன். இத கேட்கறதுக்கு உங்க யாருக்கும் உரிமை கிடையாது. பாட்டி, வேண்டாம் பாட்டி. நான் தெரியாம. இத பாரு அன்பரசி, பாட்டி நான் சொல்றேன், நீ எடுத்துக்க. அம்மா, மேடம், இதை நீங்க பேக் பண்ணி கொடுங்க. நான் பே பண்ணிக்கிறேன். அன்பரசி, இன்னும் வேற என்னென்ன வேணுமோ எடுத்துக்க. இல்ல பாட்டி, வேண்டாம் பாட்டி. இவ வந்தாலே அந்த இடமே விளங்காம போயிடும். துணி எடுக்க கூட்டிட்டு வரும்போதே நினைச்சேன். இப்பவே இவ்ளோ பிரச்சனை, இன்னும் கல்யாணத்துக்குள்ள எத்தனை பிரச்சனையை உருவாக்குவாலோ தெரியல. இவெல்லாம் விளங்காதவ எப்படி நிக்கிறான்னு பாரு. சிவகாமி, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நான் பொல்லாதவள் ஆயிடுவேன். மேடம், இதை விட காஸ்ட்லியான புடவைங்களை எடுத்து கொடுமா. சரிங்க மேடம். எப்படி பேசுறாங்க? எக்ஸ்கியூஸ் மீ. விஸ்வா, நீ சாருக்கிட்ட இதை பத்தி பேசுறது சரிதான். அன்பரசோட லைஃப பத்தி பேசி முடிவெடுக்கணும்னா அதுக்கு அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் கேட்கணும்ல. முதல்ல அங்கிள் கிட்ட பேசி ஒரு முடிவு எடுப்போம். அதுக்கப்புறம் அவ பேரண்ட்ஸை பார்ப்போம். இப்போ உடனே ஏதாவது பண்ணலனா அப்புறம் எல்லாமே ரொம்ப தப்பாயிரும்பா. அன்பரசி ரொம்ப பாவம். இவங்க 2 பேரும் அவர் கூட இருந்த ஆளுங்க மாதிரி இருக்கே. தம்பி, கீழே இருந்து லிஃப்ட்ல உங்க கூட ஒருத்தர் வந்தாருல்ல? யாரு? சந்திரசேகர் அங்கிளா? ஏன் சார், அவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா? ஆமா, அவரை பார்க்கணும். ஓ, சார் இங்கே தான் இருந்தாரு. பக்கத்துல தான் போயிருக்காரு சார். வந்துருவார், இருங்க. சரி சார், நானே பார்த்துக்கிறேன். சார், விஸ்வா, எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாத. அன்பு, மஞ்சு, எனக்கு மட்டும் அது 25,000 தெரிஞ்சிருந்தா நான் அதை எடுத்திருக்கவே மாட்டேன் மஞ்சு. அந்த ஒரு புடவைக்கு இவங்க எப்படி எல்லாம் பேசுறாங்க பாத்தியா? நான் ஏதோ உங்க காசுக்கு ஆசைப்பட்ட மாதிரி என்ன அசிங்கப்படுத்துறாங்க. அட விடு அன்பு, இவங்க பேசுறதெல்லாம் இவ்ளோ சீரியஸா எடுத்துக்கிட்டு இருக்க? இவங்க யாரு உனக்கு வாங்க தகுதி இல்லைன்னு சொல்றதுக்கு? என்னமோ இவங்க பணம் கொடுக்க போற மாதிரி 25,000 30,000ன்னு சும்மா அலறாங்க. இதுவே சந்திரசேகர் சார் அங்க இருந்திருக்கணும், இந்நேரம் சீனே வேற ஆயிருக்கும். அவர் இருக்கும்போது பொட்டி பாம்பா அடங்கிடுறாங்க, அவர் போனதும் அப்படியே எகிர்றாங்க. அன்பு, ஜானகி மேடமோ சாரோ பேசினாதான் நீ வருத்தப்படுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. இவங்களுக்கு போய் உன் கண்ணீரை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியே. உன்னை அசிங்கப்படுத்தணும்னே இப்படி பண்றாங்க. சொன்னா கேளு அன்பு, அழாத. நான் இங்க வந்திருக்கவே கூடாது மஞ்சு. பாட்டியும் சாரும் கம்பல் பண்ணாங்கன்னு தான் வந்தேன். அன்பு, உன்னை அள வச்சு பாக்குறாங்கல்ல,
ஒரு நாள் கண்டிப்பா இதுக்கெல்லாம் அவங்க அனுபவிப்பாங்க பாரு. எனக்கு உங்க பொண்ண பத்தி உங்ககிட்ட சொல்லும் போது ரொம்ப எமோஷனலா இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதான் எதுவும் பேச முடியாம நிக்கிறீங்க. இப்பவே உங்க பொண்ணுக்கு போன் பண்றேன் சார், நீங்க பேசுங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு கஸ்தூரி. உன்னோட சத்தியம் அன்பரசியோட பாசத்துக்கு முன்னாடி தோத்து போயிடுச்சு. ப்ளீஸ் அன்பு, எனக்கு உன்னை இப்படி பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்கு அன்பு. மஞ்சு, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல மஞ்சு. நான் சார் கிட்ட சொல்லிட்டு கிளம்புறேன். என்ன அன்பு இப்படி சொல்ற? நீ இல்லனா எனக்கு இங்க என்ன வேலை? வா, நானும் வரேன், 2 பேரும் சேர்ந்து கிளம்பலாம். இல்ல மஞ்சு, நம்ம 2 பேருமே போயிட்டா பாட்டி தனியா இருப்பாங்க. நீ இருந்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ப்ளீஸ் மஞ்சு, நீ இருந்து அவங்க கூட ஒன்னா வா. சரி, நான் கிளம்புறேன் மஞ்சு. என்ன அன்பு? கடவுளே, என்னன்னு தெரியல சார். இந்த மழை வந்ததுல இருந்து போன் லைன் சரியாவே கிடைக்க மாட்டேங்குது சார். அப்படியே சத்தம் இல்லாம கட் ஆயிடுது. இருங்க, நான் திரும்ப கால் பண்றேன். கடவுளே, இந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. ஒரு பக்கம் என் குட்டிமா என்கிட்ட வரணும்னு என் மனசு ஏங்குது. மறுபக்கம் கஸ்தூரி எதுக்காகவோ பயப்படுறா. இப்ப நான் என்ன பண்றது? அண்ணா, மேடம், மென் செக்ஷன் எந்த ஃப்ளோர்? மேல. ஓகேண்ணா. ஏய் அன்பு. மஞ்சு, நான் தான் உன்னை இங்கே இருக்க சொன்னல. என்னால எல்லாம் தனியா இந்த சூனியக்காரங்க கூட எல்லாம் இருக்க முடியாது. எனக்கு பயமா இருக்கு. நானும் உன் கூடயே வரேன். வந்துருச்சு. என்னன்னு தெரியல சார். தயவு செஞ்சு என்ன பாரு அன்பரசி. அன்பு, சார் உன்கிட்ட சொல்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நீ அவரை திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிற. போயிட்டு வாங்கனாவது சொல்ல அன்பு. அன்பரசி, என்னம்மா ஏன் முகம் எல்லாம் ஒரு மாதிரி வாடி இருக்கு? சுத்தம். இப்ப அவ ஏதாவது சொல்லுவா? இவரு கடையில நடந்ததுக்கு இங்க பொங்க போறாரு. மா சொல்லட்டுமா? எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்.
அது ஒண்ணும் இல்ல சார், கொஞ்சம் டயர்டா இருக்கு. சந்திரா. அம்மா. அது வந்து என்னம்மா? என்னம்மா ஏதோ சொல்ல வந்தீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, அன்பரசி டயர்டா இருப்பா, போய் ரெஸ்ட் எடுக்கட்டும். போ. அன்பரசி, நீ போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுமா. ஓ, வாங்கம்மா போலாம். வா. உங்க பொண்ணு உங்களை பார்க்கணும்னு வைராக்கியமா இருக்கா. அவ்வளவு பாசம் சார் உங்க மேல அவங்களுக்கு. உங்க பொண்ணை பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க சார். உங்க மேல உயிரையே வச்சிருக்கா சார். போன் எடுக்கலையே. சரி, எப்படியும் மிஸ்டு கால் பார்த்தா அவளே போன் பண்ணுவா. போய் குட்டிமா ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். அவ ஏற்கனவே நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன இழவு வச்சிருப்பாரோ தெரியல. ஐயோ, வந்துட போறாரு. ஐயோ, மாப்பிள்ள வரத்துக்குள்ள கண்டுபிடிக்கணுமே. என்ன பேர்ல போட்டு வச்சிருக்காருன்னு தெரியலையே. அப்போ அது அப்படி ஒரு நம்பரே இல்லையே. ஒருவேளை செல்லான்னு வச்சிருப்பாரோ? வச்சான்னு வச்சிருப்பாரு. ஐயோ, மாப்பிள்ள வந்துட்டாரு போல இருக்கே. சந்திரா, சந்திரா. சந்திரா வந்ததும் போனை பார்த்துட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பேசுவான்.
லெட்டரா இருக்கும்? யார் இப்ப சந்திராவுக்கு போன் பண்றது? அடச்சே, அந்த கஸ்தூரியோட போன் நம்பர் எடுக்கலான்னு வந்தா இவ்வளவு பிரச்சனையா இருக்கே. எனக்கு வர ஆத்திரத்துக்கு இந்த ஜானகி அப்படி ஒண்ணும் இல்ல போல இருக்கு. என்ன அன்பு, எதுவும் பேசாம அமைதியா இருக்க? தெரியல மஞ்சு, இப்படி ஒரு லெட்டர் அவர் எழுதணும்னா அவரே என் அப்பாவா இருந்தா மட்டும்தான் முடியும். என்ன அன்பு சொல்ற? ஆமா மஞ்சு. என்ன மன்னிச்சிரு கஸ்தூரி. இந்த லெட்டரை வச்சே குட்டிமா என்ன கண்டுபிடிச்சிருவா போல இருக்கு. யாரா இருக்கும்? இந்த நேரத்துல சந்திராவுக்கு கால் பண்றாங்க. சந்திரா வேற பேரை முழுசா போடாம இனிஷியல் மட்டும் போட்டு வச்சிருக்கான். கிழவி போன் அட்டன் பண்ணாம பாத்துக்கிட்டே இருக்கு. பேசாம வெளியில ஓடி போயிடுவோமா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? சந்திரா எங்க போனான்னு தெரியலையே. என்ன இது? போன் பண்ணா எப்பவும் 2 ரிங்ல எடுத்துருவாரு. இப்ப இவ்ளோ நேரம் ஆகுது. ஹலோ ஹலோ, என்ன லைன் கட் ஆயிடுச்சா? இல்லையே, கால் கட் ஆகலையே. ஏதோ காத்தடிக்கிற சத்தம் வருது, வாய்ஸ் மட்டும் வர மாட்டேங்குது. ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? போனை எடுத்து பேச மாட்டேங்கிறாங்களே, யாரா இருக்கும்? ஹலோ. ஐயோ, அத்தை கிட்ட வசமா மாட்டிக்கிட்டேனே. இப்ப போனை கட் பண்ணிட்டா அவங்களுக்கு சந்தேகம் வந்தாலும் வந்துருமே. அவர் கால் பண்ணட்டும்னு பேசாம இருந்திருக்கலாம். தேவையில்லாம போன் பண்ணி நானே போய் சிக்கிக்கிட்டேன். ஹலோ, நான் சந்திரா அம்மா தான் பேசுறேன். ஜானகி, நீங்க யாருங்க? சொல்லுங்க. ஹலோ. என்னடா அது, ஜானகி தன்னையே அறிமுகப்படுத்திக்கிறா? அப்ப அந்த பக்கத்துல இருந்து பேசாம இருக்காங்களா? அப்ப அது யாரா இருக்கும்? ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? அதையாவது சொல்லுங்க. கிழவி திரும்பி நிக்கிறா. இதுதான் சரியான நேரம். நம்ம அப்படியே ரிவர்ஸ்லயே போவோம். டக்குன்னு திரும்பி பார்த்தா கூட ரூமுக்குள்ள எதேச்சியா வர மாதிரி ஆக்ட் கொடுத்து, உங்க குரல் கேட்டுச்சு, அதான் என்னன்னு பாக்க வந்தேன்னு சொல்லி போய் சொல்லிடலாம். ஹலோ. கிழவி நமக்கும் சரி, சிவகாமிக்கும் சரி பெரிய இடைஞ்சலா இருக்கா. இதை விட இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்க போறதில்ல. பேசாம மூக்க பொத்தி மூச்சு திணறல செத்த மாதிரி செட்டப் பண்ணிடுவோம். இதுக்கு மேல இது இருக்க இருக்க நமக்கு எப்பவும் தொந்தரவு தான்.
மாப்பிள்ளை கிப்பிள வந்துட போறாரு. அதுக்குள்ள இந்த கழுவி கதையை முடிக்கணும். ஐயோ, இருந்தும் அனன்யாவுக்கு இப்பதான் கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கு. இந்த நேரம் பார்த்து கிழவி செத்து போயிடுச்சுன்னா கல்யாணம் நின்னு போயிடுமே. இத நான் யோசிக்காம விட்டுட்டேனே. பேசுங்க. ஹலோ, நான் என்னதான் காட்டு கத்தல் கத்தினாலும் நீங்க ஒரு வார்த்தை கூட பேச போறது இல்ல. என்னால சும்மா பைத்தியக்காரி மாதிரி கத்திட்டு இருக்க முடியாது. நீங்க பேசவும் மாட்டேங்கிறீங்க, போனை கட் பண்ணவும் மாட்டேங்கிறீங்க. அதனால நானே போனை கட் பண்ணிடுறேன். ஐயோ, கிழவி போனை வச்சுட்டாலே திரும்பிட போறா. திரும்பின பாத்துருவாளே. முதல்ல சந்திரா வந்ததும் இது யாருன்னு கேட்கணும். இவ்வளவு நேரம் பேசியும் ஒரு வார்த்தை கூட பேசாதவங்க அப்படி யாருங்கிறத பாக்கணும். பாத்துருவோம். என்ன இது புதுசா இருக்கு? ஒரே ஒரு லெட்டர் ஏ இருக்கு. ஏன்னா என்னவா இருக்கும்? குட்டிமா அன்னைக்கு எடுத்து பார்த்த மாதிரி வேற யாராவது எடுத்தா பிரச்சனை ஆயிடும். அனன்யா எடுத்தான்னு பேரை மாத்தணும். இப்ப அன்பரசிக்காக மாத்தணும் போல. இப்ப யாரும் கண்டுபிடிக்க முடியாது. மாப்பிள்ள யாரோட பேரை ஏன்னு சேவ் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியலையே. சும்மா சந்தேகப்பட்டுக்கிட்டு நிக்கிறத விட போனை போட்டு கஸ்தூரியான்னு செக் பண்ணிடலாம். ஹலோ, இதுவும் அவரு தானே, நமக்கு எப்படி தெரியும்? அவர் பேசினா பேசுவோம். என்ன இது? போன் அட்டன் பண்ணிட்டு ஹலோ கூட சொல்லாம சைலண்டா இருக்காங்க. அப்படின்னா ஏதோ தப்பா இருக்கு. கண்டிப்பா அவர் போன் பண்ணல, வேற யாரோ போன் பண்ணி நாம யாருன்னு தெரிஞ்சுக்க பாக்குறாங்க. நல்ல வேளையா நம்ம வாயை திறக்கல. எனக்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்களே குடிங்க. அச்சோ, இவர்கிட்ட பேசிக்கிட்டு நம்பர் விட்டுட்டேனே. 984176. அச்சோ, ஃபர்ஸ்ட் எல்லாம் உல்டாவா வருது. அச்சோ, 91765. அது 91765.
மங்காவா பொக்கா நானாவது மறக்கிறதாவது. முதல்ல போய் இந்த நம்பரை எழுதி வச்சுக்கணும். மேடம் உங்க ஃபேஸ் இப்ப இன்னும் க்ளோவா இருக்கு மேடம். ரியலி? எஸ் மேடம். தேங்க்யூ. மேடம் உங்க ஹேர் ரொம்ப சில்கியா பார்க்கிறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு மேடம். அப்படியா சொல்றீங்க? ஆமா மேடம். தேங்க்யூ. உங்க ஃபியான்சே அப்படியே உங்களை சுத்தி சுத்தி வர போறாரு பாருங்க. என்ன மட்டும் இப்படி பார்த்தா அந்த அன்பரசி உள்ள எரிஞ்சு சாவா. அதுவும் நான் விஸ்வா கூட நிக்கும் போது கேட்கவே வேண்டாம். விஸ்வா வந்ததும் நான் பக்கத்திலே போய் நிக்க போறேன். அத பார்த்து அவன் நொந்து நொந்து சாக போறா. மேடம் இப்ப எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. அழகு அல்லுது. விஸ்வாக்கு தான் என்னோட அருமை தெரியல. கல்யாணம் மட்டும் ஆகட்டும், அப்புறம் இருக்கு அவருக்கு. ஏன் அன்பு, காலையில இருந்து டீ கூட குடிக்க வராம அப்படியே ரூம்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருக்க. வா கீழே போலாம். எனக்கு வேண்டாம் மஞ்சு. கீழே பந்தக்கால் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்திருப்பாங்க. என்ன பார்த்தா அவங்க ஏதாவது கேட்பாங்க. காலேஜ் இருந்தா வச்சு கிளம்பி போயிருக்கலாம். ஒருவேளை ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா அதுக்கும் என்னதான் காரணம் சொல்லுவாங்க. அதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாரும் போற வரைக்கும் நான் ரூம்ல இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் மஞ்சு. ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் ரூம்ல இருக்க போறியா? அப்ப சாப்பாடு? ஒரு நாள் சாப்பிடலனா நான் செத்தா போக போறேன். விடு மஞ்சு. நீ வேணா போய் சாப்பிடு மஞ்சு. இரு, நான் போய் நம்ம 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். 2 பேரும் இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடலாம். ஏ மஞ்சு, நான் சொன்னா கேளு.